சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ஏன்னா பாரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெயக்குமார் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. கதையை அவர் தான் எழுதியிருக்காரு. கூட வந்து தமிழ் பிரபா அவங்களும் அந்த கதையை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்போர்ட்ஸ், இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஒரு ட்ராமா ஃபிலிம் தான். 90ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இந்த படம். அந்த படத்தை வந்து ஜெயக்குமார் வந்து இயக்கியிருக்காரு, கதை எழுதி இயக்கியிருக்காரு. அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறது கோவிந்த் வாசு தான். சொல்லியிருப்பேன், ஃபைட் கிளப் படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்துலையும் அவரோட மியூசிக் வந்து வேற லெவல் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் சில இடத்துல இங்கே ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அவரோட மியூசிக் தான், பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். 3 பாட்டுக்கு நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. கேட்குற மாதிரி இருக்குது அந்த பாடங்கள் எல்லாமே, அந்த அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அப்புறம் சினிமாட்டோகிராஃபி வந்து அரக்கோணம் பகுதியில் ஒரு 90ஸ்ல நடக்கக்கூடிய கதை அப்படிங்கிறதுனால இதோட மேக்கிங்லாம் அவர் ஒளிப்பதிவு பண்ணிக்கிறது தான் அந்த காலகட்டத்தையும் நம்ம கூட்டி போன மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ரொம்ப டேலண்டான ஒரு சினிமாட்டோகிராஃபர் அழகன், அழகன் ஒரு தான் சினிமாட்டோகிராஃபர் அருமையாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு ஆட்ஸாப். கோவிந்த் வாசுவுக்கும் ஒரு பெரிய ஆட்ஸாப். இந்த படத்தில் ஒவ்வொரு தான் உங்களுக்கு தனியாக தெரியுவார், அந்த அளவுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ ஜெயக்குமாரோட ஸ்கிரிப்ட் ரொம்ப சாதாரணமான விஷயமா தெரிஞ்சாலும் இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் எமோஷன், அப்புறம் லவ், அப்புறம் காமெடி, அதுக்கப்புறம் ஜாதி, அதுக்கப்புறம் அரசியல், இப்படி எல்லாத்தையும் கலந்து கட்டி நம்மளுக்கு போர் அடிக்காமல் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இருக்கு, ஏற்கனவே ஒரு படத்தில் வரும் தானே அப்படின்னு நினைக்காத அளவுக்கு ஒரு கரெக்டான நேர்கோட்டில் இந்த படத்தை வந்து எழுதியிருக்கிற அந்த விதம் ரொம்ப பெரிய விஷயம். பாரஞ்சித்தோட ஒரு, அதாவது உருவ மிஞ்சின சிஷியன், அந்த பேரை வந்து எடுத்துட்டாரு ஜெயக்குமார். ஏன்னா படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படத்துல வந்து அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன், குமரவேல், சாந்தனு, பிருத்திவி ராஜன், பகவதி பெருமாள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்ட்ரோ இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. பகவதி பெருமாள் பொறுத்த வரைக்கும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த படத்துல அவர் பண்ணியிருக்கிற அந்த பேட்டிங் ஆட ஒரு இல்லையா, ஸோ அதை வந்து எனக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த படத்துக்கு தூணா இருந்தது அவரோட டைலாக், ஆக்டிங், அவரோட ரோல். அதுக்கப்புறம் குமரவேல், அவர் அப்பா அசோக் செல்வன் அப்பா அவர் கொடுத்த ரோல் அவர் கரெக்டாக. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி ஒரு கேரக்டர் வரும், அது அப்பப்போ காமெடி பண்ணோம். அப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்க வந்து கிறிஸ்டின், அசோக் செல்வன் வந்து ஒரு கிறிஸ்டின் வகுப்பை சேர்ந்தவர், சாந்திரம் வந்து ஒரு இந்து வகுப்பை சேர்ந்தவங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இது வந்து ஒரு ஜாதியும் கலந்து வர ஒரு படம் தான் இது. ஸோ எப்பவுமே இவங்களுக்குள்ள சட்டை வந்துகிட்டே இருக்கும். அதாவது அசோக் செல்வன், இந்த படத்தோட கதை சொல்லிடுறேன். அசோக் செல்வன் அவர் வந்து ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் டீமோட கேப்டனாக இருக்கு. ஆனால் அவர் வந்து கிறிஸ்டியன், ஓகேங்களா, ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்னு சொல்றாங்க படத்தில், அவர் அப்படி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் சாந்தம், இவர் வந்து ஆப்போசிட் டீம் ஆல்பாங்கிற ஒரு கிரிக்கெட் டீம் கூட கேப்டன். 2 பேரும் ஒரே ஊரில் தான் இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பெரிய தலைமையிலான ஒரு அப்படின்னு காட்டுவாங்க. நான் புரிஞ்சுக்கணும், ஏன்னா இது வந்து பாரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ அதனால நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, எப்பவுமே சண்டை. இவங்க 2 பேரும் சேர்ந்து கிரிக்கெட் விட மாட்டாங்க, மற்ற டீமோட சேர்ந்து ஏன்னா இவங்க விளையாட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க முன்னாடி வர சந்ததிகள் ஒரு பண்டிகையில கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு சண்டை வந்து எல்லாம் ஒரு அடிதடியாகி பகவதி பெருமாளோட காலை வந்து வெட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்க 2 பேரும் இந்த குரூப் எதுவுமே விளையாடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல போட்டு இருப்பாங்க. 2 ஊருக்கும் ஒரே கிரவுண்டு தான். யாரு கல் வைக்கிறாங்களோ அவங்க தான் விளையாடணுங்கிறது ஒரு கான்செப்ட்லேயே இவங்களுக்குள்ள அடிச்சு பிடிச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்து 2 பேரும் விளையாடுற ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவார் சாந்தனம், பக்கத்தில் இருக்க ஒரு கிரிக்கெட் கிளப்ல போய் லீக் மேட்ச் விளையாடுறாங்க, பெரியவர்களுக்கு காசு கொடுத்து வந்து இவங்க டீம்ல விளையாட வைப்பாங்க. சார் விளையாடும் போது அவங்களால சாந்தனுக்கு சில ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படாம, ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் ஒரு மேல் வகுப்பினர் எப்படி பாதிச்சா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவருக்கு புரியாது. ரொம்ப அப்செட் ஆகிடுவார் சாந்தன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன், இவருமே அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பால கொஞ்சம் வந்து எமோஷனலா ஒரு டென்ஷன் ஆகி சண்டை கலகலப்பு போலீஸ்லாம் போயிட்டு வந்துடுற மாதிரி ஸ்டேஜில் இவரு வந்துடும், அவரும் பாதிக்கப்பட்டுருவாரு அந்த கிளப்பால. ஸோ நம்ம வந்து இந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லி இவங்களுக்குள்ள 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் ஆகி, இவங்க ஆல்பா டீமுக்கும் ப்ளூ ஸ்டார் டீமுக்கும் 2 பேர்த்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் அந்த லீக் மேட்ச்சில் போய் அவங்க ஜாயின் பண்ணி அங்கே ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். அங்கே போய் அந்த லீக் மேட்ச்சில் விளையாண்டா இவங்க அசிங்கப்படுத்தின டீமை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி
அவங்கள ஜெயிச்சாங்களா இல்லையா, இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சேர்ந்தாங்களா இல்லையா, இந்த அடிப்படையில் துடி போடுறாங்க இல்லையா, பாட்டிக்கும் இவங்களாம் சேர்ந்தாங்களாங்கிறதா அந்த படத்தோட ஒரு கதை. இந்த கதையில வந்து ஸ்போர்ட்ஸ், அப்புறம் எமோஷனல், லவ், அப்புறம் காமெடி, ஜாதி, அரசியல் எல்லாத்திலையும் கை வச்சு எடுத்துருப்பாரு ஜெயக்குமார். அது வந்து ஆழமா போகாம கரெக்டான லெவல்ல கரெக்டா மிக்சிங்ல இந்த படத்தோட கதையை ஸ்கிரிப்ட் நல்லாவே எழுதியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து கொடுத்த காசுக்கு ஒரு ஒர்த்தான படம். இதுல எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பர் வேற லெவல் இருக்கும். அப்புறம் கீர்த்தி பாண்டியன், அவங்க இப்ப சமீபத்துல வர படங்கள் எல்லாமே ஒரு நல்ல படங்கள்ல நடிக்கிற கூடிய ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து நிறைய மோட்டிவேஷன் பிடிச்சி ஹீரோக்கு தருவாங்க. ஸோ அதனாலே ஹீரோவுக்கு ஒரு எனக்கான படம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். அசோக் சொல்லுவார் அவரு. எனக்கே அது சரியா பட்டுச்சு. அவர் சொல்லும் போது டைலாக் கரெக்டான ஆக்ட்ரஸ் அவங்க தான் அந்த படத்துக்கு. அவங்க போர்ஷன் வர போர்ஷன் எல்லாமே சில டெக்னிக்லாம் சொல்லுவாங்க. அந்த கிரிக்கெட்டை பத்தின விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாங்க இந்த படத்தோட கதையை. ஒரு டைம் கூட அந்த படம் போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கு படம் இருக்கு. சிம்டா அழகன் அருமையா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி காலகட்டம், அந்த 90s காலகட்டம் 80s காலகட்டம்லாம் படம் எடுக்கும் போது அதோட மேக்கிங் நம்ம வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அந்த இயர்ல நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த காலகட்டத்தில் நம்ம போய் சேர்க்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த படத்துக்குள்ள போய் அதை படத்தை முழுசாக நம்ம உருவாங்க முடியும். அந்த அளவுக்கு சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்துல அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ்அப். தமிழ் அழகன் அவருக்கு ஒரு ஹேட்ஸ்அப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல வர அம்மா ரோல், அதாவது அசோக் செல்வனோட அம்மா ரோல் கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் ஸோ அவங்க கடவுளை கொஞ்சம் முக்கியத்துவம் பண்ணி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு காமெடி ட்ராக்ல கொண்டு போய் விட்டுருவோம். அப்புறம் பிருத்தி, அப்புறம் அவங்க பாட்டி, இவங்களுக்குள்ள ஒரு ஒரு காமெடி வேவ் போயிட்டு இருக்கும். அது ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிருத்தியோட லவ் போர்ஷன்லாம் ரொம்ப ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில சென்டிமெண்ட்ஸ் அது வந்து ஃபீல் பண்ணுவாரு. பட் நம்மளுக்கு வந்து ரொம்ப காமெடியாக அந்த விஷயம் கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப அழகாக எழுதிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. நீங்க ஃபேமிலியோட போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே நடிச்சிருக்காங்க, எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை போய் நீங்க கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்ச் இந்த படம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ராஜடெக் மசாலா யூடியூப் சேனல். ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.